Hello students, welcome once again to our channel. Today in this video we are going to see Tamil Nadu State Board Syllabus Class 11 Physics Unit 4 Work, Energy and Power. We have already uploaded one video from this series. This is the second part of this video series. Come on, let us continue with our studies from the question number 7th onwards. Question number 7. Define elastic potential energy. Answer. The potential energy possessed by a spring due to a deforming force which stretches or compresses the spring is called elastic potential energy. இப்போ ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு, ஒரு கம்பி சுருள் இருக்கு. அந்த கம்பி சுருளின் மீது நாம் ஒரு உருக்குலைவு விசை அப்படின்னா என்னன்னா, அந்த கம்பி சுருளின் வடிவத்தை மாற்றக்கூடிய ஒரு விசையை நம்ம செயல்படுத்துறோம். அப்ப அந்த விசையானது அந்த கம்பி சுருளை ஒன்று நீச்சி அடையவோ அல்லது அதை கம்ப்ரஸ் அப்படின்னு அழுத்தவோ செய்கிறது. அதனுடைய நீளத்தை அதிகரிக்கவோ அல்லது அதனுடைய நீளத்தை குறைக்கவோ செய்கிறது. அப்படிப்பட்ட உருக்குலைவு விசையினால் அந்த கம்பி சுருளானது பெறக்கூடிய அந்த நிலை ஆற்றல், அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி, மீச்சி நிலை ஆற்றல் அப்படின்னு சொல்றோம். Question number 8. Draw number 1 force displacement graph for a spring. Second one, potential energy displacement graph for a spring. அதாவது விசைக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் இடையிலான வரைபடத்தை, ஒரு கம்பி சுருளுக்கான விசைக்கும் இடப்பெயர்ச்சிக்குமான வரைபடத்தை வரைய வேண்டும். அடுத்த வினா ஒரு கம்பி சுருளின் நிலையாற்றலுக்கும் இடப்பெயர்ச்சிக்குமான ஒரு கிராஃப் வரைபடத்தை நம்ம வரையணும். இப்போ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப், அதாவது விசை இடப்பெயர்ச்சி வரைபடம். இப்போ இதில் இந்த எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த ஒய் ஆக்சிஸில் ஃபோர்ஸ் விசை, அதாவது மைனஸ் கேஎக்ஸ் எடுத்துக்கிட்டோம். அப்போ இதற்கிடையில கிராஃப் வரையும் போது அது இந்த மாதிரி இருக்குது. இந்த கிராஃப் இப்படி ஒரு ஸ்லாண்டிங் லைனாக நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த மிட் பாயிண்ட் ஓவை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஒரு லைன், இப்படி ஒரு லைன், அதே போல் இந்த கீழே இருக்கிற பகுதிக்கும் ரெண்டு பக்கமும் ஒரு லைன் போட்டு ரெண்டு ட்ரையாங்கிள் மாதிரி அதை நம்ம ஷேட் பண்ணிக்கிறோம். இப்போ ஏரியா, ஒரு ட்ரையாங்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட், ஹாஃப் இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஹாஃப் இன்ட்டு பேஸ், பேஸ் என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கனால எக்ஸ்ன்னு போட்டுக்கிட்டேன். ஹைட், ஹைட் எதால குறிக்கப்படுதுங்க, மைனஸ் கேஎக்ஸ், மைனஸ் தேவையில்லை, கேஎக்ஸை மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இஸ் ஈக்குவல் டு 1/2 kx ஸ்கொயர்டுன்னு கிடைக்குது. அப்போ ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் இந்த இடத்துல இந்த கிராஃபை பொறுத்தளவில் half kx ஸ்கொயர். அப்போ இங்கே the area formed because of this graph, this slanting line, அதுதான் எதை நமக்கு கொடுக்கும்னா ஒர்க் டன், வேலையை கொடுக்கும். ஒர்க் டன் பை த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், அந்த சுருள்வில்லின் விசையினால் செய்யப்பட்ட வேலையை கொடுக்கும். அது வேற ஒன்றும் கிடையாது, இந்த ஏரியா தான். அப்போ ஒர்க் டன் பை த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு half kx ஸ்கொயர். இப்போ அடுத்த பாயிண்ட் என்னன்னா, த கிராஃப் பிட்வீன் ஃபோர்ஸ் எஃப் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இடையில வரையப்படுகிற அந்த கிராஃப் எப்படி இருக்கும்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். இங்கே இது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் 1 வேர்டில் கேட்பாங்க, இல்லை 2 மார்க் 3 மார்க்கில் கேட்டாலும் நீங்கள் இந்த கிராஃபை வரைஞ்சி இதை எழுதணும். நம்பர் 2, பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப், நிலையாற்றல் இடப்பெயர்ச்சிக்கு இடையிலான ஒரு வரைபடம். இங்கேயும் எக்ஸ் ஆக்சிஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எடுத்துக்கிட்டோம். இப்போ மேலே இந்த ஹைட் இந்த இடத்துல இது எதை குறிக்குதுன்னா டோட்டல் எனர்ஜியை குறிக்குது. இப்போ 0, அதாவது ஈக்குலிபிரியம், சமநிலையிலேருந்து இந்த கிராஃப் வரையணும், இந்த ப்ளூ கலர் லைனை. அப்போ சமநிலையில் இருக்கும்போது அதை 0ன்னு எடுத்துக்கிறோம், இந்த எக்ஸ் ஆக்சிஸ்னுடைய 0. அப்போ அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இது கைனட்டிக் எனர்ஜி, இயக்க ஆற்றல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இதுதான் கைனட்டிக் எனர்ஜி. அது ஒரு குறிப்பிட்ட ஹைட்டை அடைஞ்ச உடனே அந்த கைனட்டிக் எனர்ஜி என்ன ஆகுது, 0 ஆகுது.
ஏன்னா டியூ டு கிராவிடேஷனல் புல் அது 0 ஆகி மறுபடியும் அது என்ன ஆகுது, கைனடிக் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. அதை தான் இந்த கிராஃப் குறிக்குது. அடுத்து இந்த ஆரஞ்சு கலர் லைன் இது எதை குறிக்குதுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியை குறிக்குது. எப்பயுமே பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன எக்ஸ்பிரஷன், பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு mgh. அப்போ அங்கே ஹெச் வருது. பொட்டன்ஷியல் எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் ஹைட். அப்போ ஹைட் அதிகமான இடத்துல வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாக இருக்கும். இப்போ இந்த கிராஃப் இப்படி கீழே இறங்கும்போது ஹைட் குறையுது. குறைஞ்சிக்கிட்டே வந்து ஹைட் சுத்தமாக 0 ஆகும்போது இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி 0 ஆயிடும். மறுபடியும் இந்த கிராஃப் வந்து அசெண்ட் ஆகுது, மேலே எழும்புது. அப்போ இங்கே பார்த்தோன்னா ஹைட் இன்க்ரீஸ் ஆக பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுன்றது தான் இந்த கிராஃப் குறிக்குது. இப்போ இதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் இடையிலான கிராஃப். இப்போ the total energy of the system remains constant. அப்போ கைனடிக் எனர்ஜி ஒரு டைரக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகுது, பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகுது. ஆக மொத்தத்தில் டோட்டல் எனர்ஜி அந்த சிஸ்டம் அந்த அமைப்பினுடைய மொத்த ஆற்றல் வந்து மாறாமல் இருக்கும், ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அடுத்த பாயிண்ட், அட் த மீன் பொசிஷன் டெல்டா கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ. அந்த மீன் பொசிஷனை பொறுத்தளவில் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா டெல்டா யூ, அதாவது டோட்டல் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். Question number 9. What is meant by a conservative force? Give a few examples. இப்போ conservative forceனா என்ன, அதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் தருங்க. Answer. A force is said to be a conservative force if the work done by the force or against the force in moving the body depends only on the initial and final positions of the body and not on the nature of the path followed between the initial and final positions. Let me explain it in Tamil. இப்போ ஒரு ஃபோர்ஸை வந்து நம்ம கான்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்பனா அந்த ஃபோர்ஸினால் செய்யப்படுகின்ற வேலை அல்லது அந்த விசைக்கு எதிராக செய்யப்படுகிற வேலை, அந்த விசையினால் செய்யப்படும் வேலை அல்லது அந்த விசைக்கு எதிராக செய்யப்படுகின்ற வேலை. எதுக்காக? இன் மூவிங் த பாடி, ஒரு பொருளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்த்துவதற்கு செய்யப்படுகின்ற வேலை டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன்ஸ் ஆஃப் த பாடி. அந்த பொருளின் துவக்க நிலையையும் இறுதி நிலையையும் மட்டும் சார்ந்து இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அண்ட் நாட் ஆன் த நேச்சர் ஆஃப் த பாத் ஃபாலோட் பிட்வீன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன்ஸ். அந்த துவக்க நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடையிலான அந்த பாதையின் தன்மையை சார்ந்து இருக்கக்கூடாது. அப்ப அந்த விசை வந்து எதை மட்டும்தான் சார்ந்து இருக்கணும், இறுதி நிலையையும் துவக்க நிலையை மட்டும்தான் சார்ந்து இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த இறுதி நிலைக்கும் துவக்க நிலைக்கும் இடையிலான அந்த பாதையின் தன்மையை சார்ந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த ஃபோர்ஸை நம்ம கான்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்லிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம், எலாஸ்டிக் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், மீச்சி சுருள்வில்லின் மீச்சி ஆற்றல், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் நிலைமின் ஆற்றல், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் காந்த ஆற்றல், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் புவியீர்ப்பு விசை. அதாவது ஆற்றல்னு சொல்லிட்டேன். எக்ஸாம்பிள்ஸ், லெட் மீ எக்ஸ்பிளைன் இட் அகைன். எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம்னா எலாஸ்டிக் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், சுருள்வில்லின் மீச்சி விசை ஆற்றல்ல, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் நிலைமின் விசை, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் காந்தவியல் விசை, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் புவியீர்ப்பு விசை. இது எல்லாம் தான் இதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து நோட், குறிப்பு. கான்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு த நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் த பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ இந்த கான்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் எதுக்கு சமமாக இருக்குன்னா, இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா என்ன, யூ, கேபிட்டல் யூ தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியோடைய கிரேடியன்ட் அப்படின்னா என்னது, டியூ பை டிஎக்ஸ், அதான் அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியோட கிரேடியன்ட். அதனுடைய நெகட்டிவ் அப்படின்னா எதிர்த்தன்மைக்கு இது ஈக்குவலாக இருக்கு. அதாவது நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் த பொட்டன்ஷியல் எனர்ஜி
அதற்கு இந்த கான்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஈக்குவலாக இருக்குது. அந்த நெகட்டிவ் கிரேடியன்ட்ன்றனால தான் முன்னால் இங்கே மைனஸ் போட்டுருக்கு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒன் வேர்டில் யூஸ் ஆகும்.